என் செயல் எங்கே பிறக்கிறது? மனம். மனம். அதனால்தான் உலகம் கண்டெடுத்த முதல் உளவியலாளன் யார் தெரியுமா? சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கெல்லாம் அப்பன், அப்பனுக்கெல்லாம் அப்பன் வள்ளுவன். எங்கே தொடங்குகிறான் என்று பார்க்க வேண்டும். நீ சிறப்புற்ற மனிதனாக வாழ வேண்டுமா? இன்புற்று வாழ வேண்டுமா? நீ எப்படி இருக்க வேண்டும்? பக்கம் பக்கமாக அவன் சொல்லவில்லை. எங்கே தொட வேண்டுமோ அங்கே தொடுகிறான். மனத்துக்கண் மாசிலன் ஆதல். உன் மனதில் இருக்கக்கூடிய மாசு முழுவதையும் அகற்றிவிடு. மாசற்றவனாக நீ ஆகிவிடு. மனம் அவ்வளவு முக்கியமானதா? ஆம், இந்த மனம் அவ்வளவு முக்கியமானது. காரணம், மனதிலே இருந்துதான் எண்ணங்கள் பிறக்கின்றன. எண்ணங்களில் இருந்துதான் வார்த்தைகள் வருகின்றன. வார்த்தை தான் செயலுக்கான உந்து சக்தியாக இருக்கின்றது. இந்த செயல்தான் எனக்கான விளைவை தேடி தருகிறது என்கிற பொழுது என் வாழ்வும் என் தாழ்வும் என்னுடைய செயலின் மூலம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.